Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா மில்க் வச்சு புடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா மில்க் புடிங் பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புடிங் பண்றதுக்கு தேவையான ஜெல்லி ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு சுடு தண்ணி எடுத்துக்கங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஜெலாட்டின் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சுடுதண்ணியில் ஜெலாட்டின் பவுடர் வந்து ஆக்டிவேட் ஆக ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இன்றைக்கி புட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவு நல்லா காய்ச்சி ஆற வச்சுன பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் பண்ணின சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுடுதண்ணியில் சேர்த்த ஜெலாட்டின் பவுடர்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்ல ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த ஜெல்லியில் அந்த பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஜெல்லியும் பாலும் சேர்ந்த மிக்சரை வந்து ஒரு சாஸ் பேனில் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக வந்து குக் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த பாலில் ஆட் பண்ண ஜெல்லிலாம் கரையிறது வர லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாலே போதும். புட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த புட்டிங் வந்து நான் 3 லேயராக பண்ணுறதுனால இந்த மாதிரி சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன கிளாஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏதாவது கண்ணாடி பவுலோ இல்லைன்னா சாதாரண ஸ்டீல் பவுலோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங் மிக்ஸில் இருந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து ஊற்றலாம். இப்போ இந்த புட்டிங்லாம் செட் ஆகுறது வர ஒரு 5-10 நிமிஷம் இந்த ட்ரேயை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கூட வைக்கலாம். ஆனால் வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும் செட் ஆகுறதுக்கு. பட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது ஒரு 5-10 நிமிஷத்துலேயே புட்டிங் வந்து செட் ஆகிரும். இனி 2வது 3வது லேயர் பண்ணுறதுக்கு தேவையான மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச புட்டிங் மிக்ஸை இந்த மாதிரி 2 பவுலில் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலரில் 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு 2வது லேயருக்கு க்ரீன் கலரும் 3வது லேயருக்கு ரெட் கலரும் எடுத்திருக்கேன். இந்த ஃபுட் கலரையெல்லாம் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து புட்டிங்கை வெளியே எடுத்துருக்கோம். புட்டிங் வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. இனி 2வது லேயரை ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதையும் ஒரு 5-10 நிமிஷம் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 2வது லேயரும் நல்லா செட் ஆகிட்டு இனி 3வது லேயரை ஊற்றி அதையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 5-10 நிமிஷம் வரை வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே வாயில் போட்டதும் கரையிற அளவு மில்க் புட்டிங் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த நியூ இயருக்கு இந்த மில்க் புட்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் குமரி ஸ்பெஷல் சார்பாக இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு தினத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஹாப்பியாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.